அசால்ட்டாக என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இது வரைக்கும் நான் வந்து எந்த கேரக்டராவோ யாருக்குமோ இது பண்ணதில்லை. நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஸ்கூல்லேயே ஆடிஷன் வச்சுப்போம். அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வர்றவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறானோ அவனை நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பண்ணுப்பா, அது ஓகே, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு பண்ணி வின் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அப்போ தான் 2 ஷாட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம முடிக்க வேண்டியது ஒரு ஷாட் 2 ஷாட்டுங்கும் போது இன்னும் ஒரு நாள் டைம் மட்டும் தான் இருக்குது. அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவர் சொல்கிறோன்றதுக்காக அப்போயே அதை பண்ணி எனக்கு கரெக்டாக அவர் சொன்ன டயத்துக்குள்ளே எனக்கு மார்னிங் வேணும்னு அதே மாதிரி மார்னிங்கே எடிட் பண்ணி எல்லாமே அனுப்பிட்டோம். அவங்க டீமில் ஒருத்தன் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். அவன் எப்படிலாம் இப்போ அவனுக்கு என்னென்னலாம் சொல்லணும், இது வரைக்கும் அவங்கள பார்த்ததும் கிடையாது, என்ன அவங்களுக்கு தெரியாது, அவனே எனக்கு தெரியாது. ஆனால் என்னெல்லாம் சொல்லணும், இந்த கரெக்ஷனு, நீ டப்பிங் பண்ணு, இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த நண்பர்களே, நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு ப்ரொடக்ஷன்லாம் ரெடி பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அதை எடுத்து போடும் போது நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், டப்பிங் பண்ணியிருக்கலாம் எல்லாம் சொன்னீங்க. ஏன்னா ஓகே, ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எங்கே இதில் இருந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு எங்கே எனக்கு தோணி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் ஒரு லைட்டாக ஒரு ஹீரோ இந்த மாதிரி மாஸ் படம் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு தோணும், சரி இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஒரு சின்ன தாட்டு தான். அப்போது காலேஜ் நான் செகண்ட் இயர் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிக்கும்போது ஒரு காம்படிஷன், எங்கள் காலேஜில் ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதில் ப்ரைஸ் வின் பண்ணும்போது இது பண்ணது. அந்த வின் பண்ணோம் எங்கள் டீம் ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் சீனியர்ஸ். அந்த இடத்துல யாரும் சொல்லுவாங்க, எங்கள் சீனியர்ஸ் ஒரு 4 பேர். அவங்க பேர் வந்து முத்துசரவணன், பிரவீன்குமார், அப்புறம் வந்து மனோஜ், சுவீகரன், அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு மாதிரி என்னை இது பண்ணி நீ பண்ணு நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதில் ஒரு செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி வின் பண்ணோம். அவங்க வந்து இல்லை இதை பண்ண வேணாம், இது மாதிரி அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஊக்குவிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்துருப்பேனான்றது டவுட்டு தான். ஸோ அது அவங்க தான் அங்கே எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறம் அங்கே ஒரு மேம் இருந்தாங்க, அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் வந்து மலர் மேம்னு சொல்லிட்டு. அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுப்பா, இவங்க இந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்தாதான் நம்ம ஸ்டார்ட் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் அந்த படம். அது நம்ம எப்படி நான் காலேஜுக்குள்ளே எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிலாம் சொல்லும் போது ஹெச்ஓடி சார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் அந்த ஸ்டோரியை வந்து நம்ம சொல்லி இது பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பண்ணுப்பா, அது ஓகே, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு பண்ணி வின் பண்ணதுக்கப்புறம் என்னோட சீனியர்ஸ்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தேர்ட் இயர் படிக்கும் போது நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன மைண்டு வந்துச்சுன்னா, அடுத்த அந்த காம்படிஷனும் இல்லை, ஒரு டவுன் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு, சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணது தான். அந்த யோசிக்கும் போது ஒரு கேமரா வேணும், கேமராவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ரெடி பண்ணிக்கலாம். ஜாப்பில் போயிட்டு அங்கேருந்து அதில் வர்ற இது மூலயமா நம்ம ஒரு கேமரா ரெடி பண்ணி அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்புக்கு போகிறோம். அங்கேருந்து சரி ஓகே ஜாப்புக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது, ஓகே நல்லா இருக்குடா, நீ நல்லா பண்ணு. அதில் லிங்கமணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன், அவங்க, அப்புறம் முருகன் செல்வன் அப்படின்னு ஒருத்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர். அப்புறம் அந்த மேனேஜர் எல்லாமே சரி நீ பண்ணலாம், யாருமே இப்போ நீ இந்த வேலைக்கு வந்திருக்க இதை தான் பார்க்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே இது பண்ணல. எல்லாமே சூப்பராக பண்ணுன்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணி கேமரா வாங்கிட்டு, சரி ஓகே நம்ம அந்த ஸ்டோரி இப்போ சரி ஓகே நம்மகிட்ட ஸ்டோரி இருக்குது, இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு ஸ்கூல் வேணும். ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட ஜூனியர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, ராணா, சக்தி,
அப்புறம் தஸ்வன் சொல்லிட்டு இவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே அப்படி அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நான் படித்த அதாவது அவங்க படித்த ஸ்கூலில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர், அதாவது இந்த படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோகிராஃபர் வேணும் அப்படின்னு தேடிட்டேன். ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ வந்து நான் சக்தின்னு ஒரு பையன் சொன்னால அவங்களோட அண்ணா அவர் தான் இந்த மாதிரி அவர் சரி பண்ணலாம். அவர் வந்து ஒரு ஸ்டூடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஓகே அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அவர் உடனேவும் சொல்லப்பா, அவருக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணதும் இல்லை, இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறப்பா தம்பி, எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ணதும் இல்லை, இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே அப்படி பண்ணிக்கலான்ட்டோன்னா அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் ஸ்கூல் அப்ரோச் பண்ணுறோம். ஸ்கூல் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கதைக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் வேணும், ஒரு 30 பசங்க வேணும். அந்த 30 பசங்களை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க அசிஸ்டன்ட். அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறேன், நம்ம போய் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கூல்லே ஆடிஷன் வச்சுப்போம். அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வர்றவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறானோ அவனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்கூலுக்கு போனோம், கேட்டோன்னா பிரின்சிபல் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ பண்ணுப்பா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடிஷன் வைக்கிறோம். அதில் ஒரு பையன் செலக்ட் ஆகிறான். அந்த 30 பேர் செலக்ட் ஆகிறோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஓகே 3 நாள் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் இப்போ நாளைக்கு ஷூட்டு, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாம் ரெடி பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்ன ஆகுதுன்னா, இல்லைப்பா ஈவினிங் முடிச்சோம். அடுத்த நாள் நம்ம கார்னிங் வந்துட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கேப்பில் வந்து 3 நாள் கேப்புக்கு என்ன ஆச்சுன்னா, 3 நாள் கேப்புக்கு நான் அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த ஒர்க்கை டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பண்ணோன்னே சரி ஓகே அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷூட் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஷூட் ஆரம்பிக்க போயிட்டோம். அதாவது அந்த ஈவினிங் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல வந்த உடனே அந்த மாதிரி ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது, டெஸ்ட்லாம் இருக்குது, டீச்சர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே அப்படி அலோவ் பண்ண மாட்டேன், 3 நாள் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அது எனக்கு பெரிய ட்ராபேக். ஏன்னா நம்ம இதை நம்பி இந்த 3 நாள் நம்பி அந்த வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இதுக்கு வர்றோம். இப்போ நீங்கள் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி ரொம்ப ட்ராபேக்கு. என்னோட ஜூனியர்ஸ் யார் அந்த தான் என் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான். அவங்களுக்குமே ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட சொல்ல இருந்தாலே எனக்கு மைண்டில் வந்துச்சு. அங்கே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டு இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாள் சண்டே வந்துட்டு சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கேட்க போது, சண்டே பொங்கல் ஹாலிடே, பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது, அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கும் நான் செட் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் வந்து ஒர்க் வேறு இருக்குது, ஆஃபீஸ் போனோம். என்ன பண்ணுறோன்னா, ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு, இது யாருக்குமே தெரியாது, ஆஃபீஸில் கேட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து அங்கே வந்து ஆடி நடந்துகிட்டு இருக்க போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2 ஷாட்டை எடுத்திருப்பேன். 2 ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஃபோன் வந்துச்சு, மாதிரி உனக்கு கேட்குறாங்க நீ எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வர சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அப்போ தான் 2 ஷாட் தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம முடிக்க வேண்டியது ஒரு ஷாட் 2 ஷாட்டுங்கும் போது இன்னும் அதுவும் ஒரு நாள் டைம் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சரி ஓகே அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதாவது அங்கே ஒருத்தர், அதாவது அந்த கேமராமேன் சொன்னல ஜூனியரோட அண்ணன், அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரீன் பேப்பர்லாம் கொடுத்து இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் இந்த இடத்துல. ஏன்னா அவர் அன்னைக்கு எப்படி நினச்சிட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணல, இப்போ பண்ணி அந்த மாதிரி என்ன பண்ணார்னா என்கிட்ட பண்ணி கேட்டார், தம்பி இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரி இது எடுங்க ப்ரோ, இந்த சீனில் இங்கே இருக்குது, இது இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அந்த ஸ்கூல் இது முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் முடிஞ்சோன்னா இதுக்கு வந்து அம்மா கேரக்டர் வேணும், இந்த அம்மா கேரக்டர் வேணும், ஒரு வீடு வேணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் வீட்டுக்கு தஸ்வன் சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்டாக வேலை பார்த்து இந்த படத்துக்கு இது பண்ணியிருக்கான். அவனோட வீடு எடுத்துட்டோம். அவன் ஓகே அவன் தரன்ட்டான். அவங்க வீட்லேயும் ஓகே அது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா கேரக்டருக்கு ஒரு 2-3 வாரமே இழுத்துருச்சு. யார் பண்ணலாம், ஏன்னா அசால்ட்டாக என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இது வரைக்கும் நான் வந்து எந்த கேரக்டராவோ யாருக்குமோ இது பண்ணதில்லை. ஒருத்தவங்கள அதாவது பே பண்ணி வர வச்சதும் இல்லை, எல்லாமே ஆன் த ஸ்பாட் அந்த ஸ்கூல்லையோ அங்கே இருக்கவங்களா இதில் இருக்க கேரக்டருமே அந்த ஸ்கூலில் இருக்க சாரு எல்லாமே அவங்க அங்கே வேலை பார்க்குற ஒரிஜினல் கேரக்டர் தான். அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக இந்த அவங்க கேட்டாங்க கேரக்டரு இது பண்ணாங்க.
அந்த கேரக்டர் வந்தாங்க, அம்மா கேரக்டர். அவங்க ரெண்டுக்கு இதுக்காக தான் பே பண்ணி தான் வந்துச்சு. பே பண்ணி வந்தாங்க. வந்து இந்த மாதிரி ஓகேன்ட்டு ஒரே நாளில் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே, ஸோ ஃபுட்டேஜ்லாம் வந்துருச்சு. சரி அடுத்து என்ன பண்ணலாம், இதை எப்படி எடிட் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இதை பண்ணுறோம் ஆனால் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ டப்பிங்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னா சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. டப்பிங்கை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி எடிட்டிங் போயிடலாம். எடிட்டிங் போயிட்டு எனக்கு எங்கே எடிட்டிங் போகணும், இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது ஷார்ட் ஃபிலிம் வந்து சும்மா ஒரு மொபைலில் காலேஜுக்காக பண்ணோம். அதுக்கு எடிட்டிங்லாம் பெருசாக எதுவுமே பண்ணல. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதுவுமே தோணல. சரி அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக்காக ரெடி பண்ணலான்ட்டு அது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு மேலும் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஜய் பிரியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. சரி அவங்ககிட்ட இது பண்ணணும். எனக்கு வந்து 8ஆம் தேதி மார்ச் 8 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. எனக்கு அந்த டேட்டு வந்து எனக்கு முக்கியமான டேட்டு, எனக்கு ஸ்பெஷல் டேட் அது. சரி ஓகே அன்னைக்கு எனக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு 1 வீக்காகவே, அதாவது மார்ச் 1லேருந்தே அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் கொஞ்சம் பிஸினால அவரால் எடுக்க முடியல, ஃபோன் எடுக்க முடியல. எனக்கு 7ஆம் தேதி நைட்டு, மார்ச் 7th சரி என்னோட கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ ஃப்ரீயா ப்ரோ, இல்லை அது ஓகே அப்படின்னா நான் பண்ணலாம், ஆனாலும் எனக்கு 9ஆம் தேதி இந்த மாதிரி தான் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார். இல்லை ப்ரோ எனக்கு 8ஆம் தேதி நான் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கே ப்ரோ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னாரு. சரி ஓகே நம்ம ஆஃபீஸ் நான் வரேன், நீங்கள் எனக்கு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா அவருக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவர் சொல்கிறோன்றக்காக அப்போயே அதை பண்ணி எனக்கு கரெக்டாக அவர் சொன்ன டயத்துக்குள்ளே எனக்கு மார்னிங் வேணும்னு அதே மாதிரி மார்னிங்கே எடிட் பண்ணி எல்லாமே அனுப்பிட்டு நம்ம 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணது தான் முகிலன் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா. அது வந்து இங்கே வந்து ஆரப்பாளையம் குரு தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது ஆப்போசிட்டில். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் வர்றான் அப்ரோச்சே எப்படி சொல்கிறது, அவங்க டீம்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வருது அப்படின்னா அதை எவ்வளோ கரெக்ஷன் பண்ணுமோ. இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, வேறு ஸ்டூடியோவே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பண்ணுமா ஓகே இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டூடியோ எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க டீமில் ஒருத்தன் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். அவன் எப்படிலாம் இப்போ அவனுக்கு என்னென்னலாம் சொல்லணும், இது வரைக்கும் அவங்கள பார்த்ததும் கிடையாது, என்ன அவங்களுக்கு தெரியாது, அவங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னெல்லாம் சொல்லணும், இந்த கரெக்ஷனு நீ டப்பிங் பண்ணு, இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த எடிட் பண்ண அண்ணன் வந்து எப்படின்னா, அவரை நான் எடிட் பண்ண விடல, நான் என்னோட மைண்டு தான். இப்போ நான் ஒரு எடிட்டராக எனக்கு என்ன மைண்ட் இருக்கோ அதுதான், இதை பண்ணுங்கண்ணா போட்டு என்ன சொல்ல நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆனால் இருந்த ஒரு இடத்துல கூட இல்லை வேணாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல அவர் சொல்லியிருந்தாருன்னா மேக்ஸிமம் நான் என்ன நினச்சிருப்பேன்னா, ஓகே ப்ரோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பேன். ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே என்ன சொன்னார்னா, இப்படியா வச்சு ஓகே பண்ணிடுவோம், இது ஓகே எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிடுவோன்னு தான் சொன்னார். ஒரு இடத்துல கூட இது வேணாப்பா இது பண்ண வேணாம் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. எல்லாமே ஓகே இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஒரு 80% பண்ணியிருந்தேன்னா, அந்த 80%, அதாவது நான் ஒரு 50% பண்ணியிருக்கேன்னா, ஒரு 60% மெருகேற்றி இந்த கடைசியில் ஒரு அவுட் பண்ண வரும், ஒரு நிமிஷம் வீடியோ. அதெல்லாம் உண்மையிலே வேற ஸ்டூடியோ போயிருந்தேன்னா இவ்வளோ வந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. அந்த வாய்ஸ் கொடுத்தது வந்து அந்த ஸ்டூடியோவில் ஒரு அண்ணன் இருக்காங்க, சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பெருசாக இது பண்ணி அவங்க சரி ஓகே நான் இது பண்ணி அந்த டைலாக்லாம் எழுதி அவங்கள பேச சொல்லி அவங்க மூலியமாக வந்தது தான் அது நான் என்ன சொல்கிறது, அப்படி வந்த இதுதான். ஆனால் நிறைய பேர் நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21 பிளான் பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணோம். நிறைய பேர் உண்மையிலே நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் படம் எடுத்தது சூப்பராக இருக்கு, நீங்கள் எடுத்தது நல்லா இருக்கு, கான்செப்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் கான்செப்ட் இருந்தது பிடிச்சிருந்தது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடைசி இது சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுமே நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் எப்படி சொன்னால் அதை இதாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே நம்ம பண்ணிக்கலாம், அடுத்த இதை விட பெட்டரா என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம அடுத்து வந்து ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆல்பம் சாங் வந்து நெக்ஸ்ட் மந்த் மேபி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் மேபி ரிலீஸ் ஆயிரும். அதுக்கும் நீங்கள் உங்களோட இது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்து நிறைய கண்டென்ட்லாம் இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை இந்த இன்ஸ்டா பேஜ்லையோ வரும். அந்த மாதிரி இருக்கும். நம்மகிட்ட வந்து மொத்தம்
ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து பிளாக்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஒன்று இருக்குது. அது போக தேர்ட் விஷன் ஃபோட்டோகிராஃபின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபோட்டோ இது இருக்குன்னா அதுக்கு அந்த பேஜ் வரும். இன்னொன்று 7 ப்ரொடக்ஷன். அது வந்து நம்மளா எப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் யாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி என்ன கைனான்ஸ் ஒரு கேமராவோ ஒரு இது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஸ்டோரி வச்சுருக்காங்களா, நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதாக பண்ணி ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் ஓப்பன் பண்ணதான் 7 ப்ரொடக்ஷன். நீங்கள் அதான் சொல்கிறல, உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, எனக்கு இந்த ஒன்லைன் இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அதை எப்படி கேமராவில் எல்லாமே நம்ம பண்ண வைக்கலாம். அதுக்காக ஆரம்பிச்சது 7 ப்ரொடக்ஷன். இப்போ அடுத்த அப்டேட்ஸ் அதில் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. அடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அவ்வளோ. தேங்க்யூ.